அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CM ஜெயபாலன். நம்முடைய ஆசிவகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய மலையாள பெருங்குடி மக்கள், நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓணம், திருவோணம் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆவணி மாதத்தினுடைய திருவோண நட்சத்திரத்திலே கொண்டாடப்படும் இந்த ஓணம் உலகெங்கும் உள்ள மலையாள மக்களால் ஜாதி, சமய, இன வேறுபாடின்றி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு பண்டிகையுமே அந்த பண்டிகை நம்முடைய முன்னோர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுறதில் அந்த பண்டிகைக்கு பின்னால் ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தையும் கருத்தையும் பொதிந்து வைத்துள்ளனர். இந்த திருவோணம் திருவிழாவும் மலையாள மக்கள் அந்த ஆவணி மாதத்தினுடைய திருவோண நட்சத்திரத்தில் அந்த விளைச்சல் நெல் மற்றும் தானியங்கள் அபரதமாக விளைந்து அந்த விளைவை எல்லாம் அவர்கள் அறுவடை செய்து அந்த அறுவடையை இறைவனுக்கு படைத்து அதை ஒரு அறுவடை திருவிழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். எல்லாத்துக்கும் மேலே ஜாதி சமயம் பேதம் அப்படிங்கிறது இல்லாமல் மலையாள மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஓணம் திருவிழாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமயம் சார்ந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு அவர்கள் மகாபலி மன்னனை, அந்த அசுர குல மன்னரை அவருடைய கர்வத்தை அழிப்பதற்காக அந்த கர்வத்தை அழித்து அவனை அந்த பாதாள லோகத்திற்கு தள்ளும் பொழுது அவன் ஒரு வரம் கேட்கிறான். நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய மக்களை சந்திப்பதற்காக எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வகையில் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த மகாபலி மன்னனுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த ஓணம் திருவிழாவென்று அவன் அந்த மன்னன் திரும்ப தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக இறைவனால் வரம் கொடுக்கப்பட்டதை ஒரு விழாவாக கொண்டாடுகின்றனர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சரி, நம்ம இதற்கு பின்னால் உள்ள ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, மனிதர்கள் அதிகாரத்தின் உச்சியில் தன்னை எவருமே தட்டி கேட்க முடியாது, தன்னை எவரும் அசைக்க முடியாது என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தன்னிலை மறந்து ஆணவத்தாலும் கர்வத்தாலும் பாதிக்கப்பட்டு சக மனிதர்களிடமும் இயற்கையிடமும் அவர்கள் தன்னுடைய ஆணவத்தையும் கர்வத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர். அந்த நேரத்திலே இயற்கையோ இறைவனோ அதை சமன்படுத்தும் வகையில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் அழித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவர்களை நரகத்தில் தள்ளுகிறது. அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தங்களுடைய கர்வத்தை விடுத்து தங்களுடைய ஆணவத்தை விடுத்து அவர்கள் அதற்காக வருத்தப்படும் பொழுது இறைவனிடம் அவர்கள் சரணாகதி அடையும் பொழுது அவர்களை அந்த இடத்திலே அந்த இறைவனோ இயற்கையோ மீட்டு கொண்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்வாழ்வை தரக்கூடிய ஒரு கருத்தைத்தான் இந்த ஓணம் திருவிழாவும் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. எனவே நாம் நம்முடைய எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கர்வத்தை விடுத்து ஆணவத்தை விடுத்து நம்முடைய சக மனிதர்களிடமும் இயற்கையிடமும் சக ஜீவராசிகளிடமும் நாம் அன்புடனும் இணக்கத்துடனும் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் சமூக நல்லிணக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த நேரத்தில் இந்த ஓணம் திருவிழாவின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஓணம் திருவோணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.